எல்லோரும் பேசினார்கள். அதில் என் பாசத்துக்குரிய பேராசிரியர் சாபம் விட்டு போயிருக்கிறார். அவ்வளவுதான். நீங்கள் ஒவ்வொரு அரசியல் இயக்கத்திற்கும் அவரவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும் என்பது அவாவாகத்தான் இருக்கும். ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்கான தகுதி தன்னிடத்தில் இருக்கிறதா என்றால், ஓட்டை கப்பலினுடைய கேப்டன் மீது யாரும் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். அங்கிருந்து தப்பித்து நம்பிக்கைக்குரிய தலைவனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடத்தில் தான் வருகிறார்கள். நம்முடைய தாவேக்கா நண்பர்கள் பேசினார்கள். புதிதாக திருமணம் முடித்த பெண்ணுக்கு மவுஸ் அதிகம் என்று சொல்லுவார்கள். போக போகத்தான் பழைய பாத்திரம் என்று தெரியும். நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. இன்னொரு விடயத்திலே நம்முடைய கணேசனன் அவர்கள் அது இது என்று சொன்னார். அந்த புள்ளிவிவரங்களுக்கெல்லாம் அடுத்த சுற்றிலே பதில் சொல்லுவோம். யார் யாரை பார்த்து சிரிப்பது, யார் யாரை பார்த்து அழுவது என்பதையும் அடுத்த சுற்றிலே பார்ப்போம். நான் இரண்டே விடயங்களை சொல்லி, ஏன் எங்கள் ஆட்சி வரப்போகிறது, ஏன் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு செய்தி. எல்லா இயக்கங்களும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நாங்கள் மகளிர் உரிமை தொகையை தருவோம் என்று சொன்னோம். 1,31,00,000 மகளிருக்கு உரிமை தொகை போகிறது. அந்த திட்டம் கொடுக்க முடியாது என்று எடப்பாடி சொன்னார். நாடாளுமன்ற தேர்தலில் 1,500 தருவேன் என்றார். நாங்கள் அப்போதும் சொன்னோம் 1000 ரூபாய் தருவோம் என்றோம். 1000 ரூபாய் கொடுத்தோம். முதலில் அவர் சொன்னார் இது கொடுக்கவே முடியாது என்று சொன்னார். இப்போது அவர் சொல்லுகிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் தருவோம் என்கிறார். இந்த செய்தியை நீங்கள் உள்வாங்க வேண்டியது, திராவிட மாடல் அரசினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள் தவறு என்று சொல்லவில்லை, நாங்கள் உயர்த்தி தருவோம் என்றுதான் வாக்கு கேட்கிறார்கள். ஆக மக்களிடத்தில் எங்கள் திட்டம் மீது யாராவது கை வைக்க எத்தனித்தால் அது திராவிட மாடல் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளுகிறார் என்றுதான் அர்த்தம். அது விடியல் பேருந்து பயண திட்டமாக இருக்கட்டும். நாங்கள் மகளிருக்கு இலவசம் என்றோம். எடப்பாடி நாங்கள் ஆண்களுக்கும் இலவசமாக தருகிறோம். காலை உணவு திட்டம் இன்னும் பேசல. நான் சொல்லுவ திட்டங்களை யாராவது கை வைக்க முடியுமா? இந்த திட்டங்களின் மூலம் நாங்கள் என்ன சாதித்திருக்கிறோம் என்று சொன்னால், மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் முதலிடத்தில் இருக்கிறோம் இந்தியாவில். திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கல்வி கட்டமைப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம். மருத்துவ கட்டமைப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம். தனிநபர் வருமானத்தில் முதலிடத்தில் இருக்கிறோம். மாநில தொழில் கட்டமைப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம். தொழில் ஊக்குவிப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம். இவற்றையெல்லாம் கடந்து தேசிய சராசரி 6% இருக்கிற போது திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் 11.19% பொருளாதார வளர்ச்சி. இந்த இலக்கம் எப்படி சாத்தியம்? இணக்கமாக இருந்தா இல்லை. நீ 2000 கோடி அல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் மொழி ஆதிக்கத்துக்கு என் மாநில மக்களை அடகு வைக்க மாட்டேன் என்று சொல்லி எதிர் சமரம் செய்கிற ஒரு தலைவன் முன்னேறி இருக்கிறார். மாநிலத்தை முதலிடத்தில் வைத்த தலைவரின் ஆட்சியை மக்கள் ஏற்பார்களா, இல்லை டெல்லி ஷாக்களின் காலடியில் மாநிலத்தை படுக்க வைத்தவர்கள் ஆட்சியை ஏற்பார்களா என்று மக்கள் முடிவு செய்வார்கள். பேராசிரியர் கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நன்றி. என் பணியை மிக எளிதாக குறைத்து விட்டார். மீண்டும் சொல்லுகிறேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நாங்கள் டெல்லிக்கு போனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். நீங்கள் டெல்லிக்கு போங்கள், போய்விட்டு வாருங்கள், எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஏன் கர்ச்சிப்பை போட்டு மூடி முகத்தை மறைத்து விட்டு வருகிறீர்கள் என்பதுதான் எங்கள் கருத்து. நான் அவருக்கு பதில் சொல்வதற்கு முன்னால், நான் ஏன் முதல் சுற்றில் குற்றச்சாட்டுகளை வைக்கவில்லை என்றால், எங்களிடத்தில் திட்டங்களை சொல்வதற்கே நேரமில்லை, பிறகு எதற்கு குற்றச்சாட்டை பேசுவது? பாஜகவினுடைய நண்பர் கேட்டார், என் பாசத்திற்குரிய அண்ணன், தமிழ் கொடை கொடுத்த என் அண்ணன் காவியுடையோடு இருக்கிறார், வருத்தத்தோடு தான் பேசுகிறேன். நீங்கள் தேர்தல் அறிக்கை செய்து விட்டீர்களா? 404 அறிக்கைகள், தேர்தல் அறிக்கையில் 404 நடைமுறைப்படுத்தி விட்டோம். 36 நடைமுறைப்படுத்துவதற்காக மத்திய அரசு ஒப்புதலோடு இருக்கிறது, மீதம் தேவையற்றதாக இருக்கிறது என்று வெள்ளை அறிக்கை கொடுத்தாகிவிட்டது. அதில் ஒரு விடயத்தை சொன்னார், மீனவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. மீனவளத்துறை அமைச்சர், உங்கள் எல்லோர் கையிலும் அலைபேசி இருக்கிறது, கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகபட்ச மீன்பிடி தடை காலத்திற்கான உதவித்தொகையை கொடுத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இந்த பட்டினப்பாக்கம் பீச் ஓரமாக எல்லாரும் இருப்பீங்க, நண்பருடைய சிந்தனைக்கு விடுகிறேன். அப்படி பீச் ஓரமாக போனீங்கன்னா சாதாரணமாக குடிசை வீடுகளும் அழுக்குமாக இருந்ததை அடுக்குமாடி கட்டடங்களாக கொடுத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் பட்டதாரி ஆசிரியர்கள் TNDRCன்னா சொன்னார், 33 லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பை இந்த 5 ஆண்டுகளில் கொடுத்திருக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.
அதில் 5.5 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள், நேரடி அரசு ஊழியர்கள். அடுத்து ஒரு விஷயத்தை போட்டார், 40% இடஒதுக்கீடு என்று சொன்னீர்களே, நீங்கள் செய்து விட்டீர்களான்னு. தயவு செய்து பத்திரிகையாவது படித்து விட்டு பாருங்கள். ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டிலேயே 40% இடஒதுக்கீடை பெண்களுக்கு அறிவித்தது திராவிட மாடல் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்தியாவிலேயே பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு என்று சட்டம் கொண்டு வந்தது திமுக கலைஞர் அவர் பிள்ளை. இன்றைக்கு 40%. உங்களை மாதிரி நாங்க 33% கொடுக்க போறோம்னு சட்டமன்றத்தை நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வரோம். அதையும் 10 வருஷம் கழிச்சு தான் பிம்பிளிக்கா பிளாப்பின்னு இல்ல, இந்தியாவிலேயே ஊரக உள்ளாட்சியில் 33% இடஒதுக்கீட்டை கொடுத்தது இந்தியாவிலேயே முதலில் திராவிட மாடல் ஆட்சி தான். அதை புரிஞ்சுங்க. நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசல, குறிச்சு வச்சுட்டு பேசுறேன். ரெண்டாவது முதலிடம்னாரு. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் சார்ந்திருக்கிற அமைச்சரவை வெளியிட்டு இருக்கிறது இந்தியாவிலேயே திராவிட மாடல் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தான். 29% இந்தியாவிலேயே இல்லது வரைக்கும் ஜவுளி உற்பத்தியில் முதலிடம். இன்னைக்கு செய்தி சார், இந்துல செய்தி. 29% ஏற்றுமதி திறனோடு முதலிடத்தில் இருக்கிறது. 32% வெஹிக்கிள் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்கிறது. மஞ்சள் உற்பத்தியில் இந்தியாவிலேயே முதலிடம். கோதுமை சிறிய ரகங்கள்ல இந்தியாவிலேயே முதலிடம். நான் பொருளாதார வளர்ச்சிக்கு போல திட்டங்கள்ல சொல்றேன். இது எல்லாம் எங்க ஆட்சியில, ஏன் அதிமுக ஆட்சியில இல்லையா அப்படின்னா இருந்துச்சு. 17வது இடத்துல, 16வது இடத்துல, 15வது இடத்துல. அதை விட இன்னொரு விஷயம் சொன்னாரு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். தம்பி நம்ம டிவிகே தம்பி ஒரு விஷயம் சொன்னார், திமுக காரர்களால் பாலியல் குற்றங்கள் 2-3 பேரை சொன்னார். நான் வருந்துறேன் தம்பி, நான் வெட்கப்படுறேன். மனித ஜென்மமாக இருந்தால் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான எந்த பாலியல் குற்றத்தை எவன் செய்தாலும் அவன் மனித பிறவியற்றவன், மனிதத்தன்மையற்றவன். ஆனாலும் அவர் சொன்ன புள்ளி விவரங்களுக்காக ஒரு செய்தி சொல்லுகிறேன். தாவேகாவினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் தங்கபாண்டியன் பதவி வேண்டுமென்றால் என்னோடு படுக்கையை பகிர் என்று சொல்லி உங்க தாவேகா நிர்வாகி கம்ப்ளைண்ட் கொடுத்த வழக்கு இருக்கு. தென்காசியினுடைய நகர செயலாளர் ஆமீன் போக்சோ வழக்குல உள்ள போயிருக்காரு. தாவேகாவினுடைய தர்மபுரி நகர செயலாளர் சுதாகர் 3 வயசு குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு ஜெயில இருக்கார். நான் ஆரோக்கியமாக விவாதிக்க விரும்புகிறேன். எங்க வளர்ச்சி, எங்க ஆட்சியினுடைய வளர்ச்சி, கட்டமைப்பு, பொருளாதாரம், கல்வி. அவர் சொன்னார், நீங்க இடைநிற்றல் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் அண்ணன் கல்யாண சுந்தரம். அதிமுக ஆட்சி காலத்தில் 12% சார், 10 ஆண்டுகள்ல 12%. எங்க ஆட்சியில் 8% தான். ஆனா நான் சொன்னது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல, எலிமெண்டரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு தான் நான் சொன்னேன். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே 99.9%. அதற்கு காரணம் இல்லம் தேடி கல்வி. கொரோனால பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் கடந்துச்சு படிக்காம. அந்த இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன், அந்த மருத்துவ கட்டமைப்பு பேசுறப்ப சொன்னார்ல, ஐநாவினுடைய UN இன்டகிரேட்டட் ஏஜென்சி ஃபார் டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு தமிழ்நாடு அரசுக்கு 2024 வந்துச்சு. எதுக்கு தெரியுமா? மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் திட்டத்தையும் குழந்தைகளுடைய இறப்பு விகிதத்தை தடுத்து இல்லம் தேடி மருத்துவத்தின் வாயிலாக 2.9 கோடி மக்களை 45 வயதுக்கு மேல் உள்ளவனை சந்திச்சாங்கிறதுக்கு விருது கொடுத்துருக்காங்க. இது அண்ணன்ட்ட போன் இருக்கு, போய் பாருங்க. இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், திட்டங்களின் அடிப்படையில் நாங்கள் திட்டங்களை கவனிக்கிறோம், நீங்கள் கால்களை கவனிக்கிறீர்கள். நீங்கள் டெல்லி ஷாக்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள். நாங்கள் தமிழ்நாட்டை ஒருபோதும் அடிமைப்படுத்த மாட்டோம் என்கிற தலைவனாக நிமிர்ந்து நிற்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சார், உங்க பேரை சொல்றாரு, எங்க தலைவன் பேரும் முகமும் தான் எங்க பிராண்டு. டெல்லி இல்ல, டெல்லிக்கு அப்பனே வந்தாலும் என் நாட்டு கால்களுக்கு அடகு வைக்க மாட்டேன்னு சொல்றது என் தலைவன். நான் இன்னொரு செய்தி சொல்லுகிறேன். நம்ம தம்பி துருவன் சொன்னார், நீங்க மது வருமானத்தில் தான் முதலிடத்தில் இருக்கீங்க அப்படின்னு. தம்பி ஆரோக்கியமாக பேசக்கூடியவர். நான் அஃபென்சிவா பேசல, புள்ளி விவரங்களோடு பேசுங்கள். நீங்களும் வளர்கிறீர்கள், வளர வேண்டிய பிள்ளை. கமர்ஷியல் டாக்ஸ்ல 60% வருமானத்தோடு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. அந்த டாஸ்மார்க்கினுடைய வருமானத்தில் 15% தான். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் டாக்ஸில் 8%, மோட்டார் வெஹிக்கிளில் 7%, அதை போலவே நான் ரெவென்யூவில் 10%. இதுதான் வருமானத்தினுடைய அடிப்படை. நான் இன்னொரு செய்தி சொல்லுகிறேன். அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் வழக்கம் போலவே கடந்து விட்டு போனார். நான் கடைசி மேடையிலும் அதைத்தான் சொன்னேன். தலித்துகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தமிழ்நாடு தான் முதலிடம் என்று சொன்னார். நான் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் கையில் அலைபேசி இருக்கிறது. தலித்துகளுக்கு எதிரான குற்றச்சாட்டில் முதலிடத்தில் இருப்பது உத்தரப்பிரதேசம். தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசம் தலித் மக்கள் வாழ முடியாமல் அவனுடைய
உணவை உண்ண முடியாமல், அவனுக்கான உரிமையை பெற முடியாமல் கொன்று குவித்து அடக்கம் செய்வது பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசம். அவரோடு தான் நீங்கள் கூட்டணி. அவங்க பாப்புலேஷன் நம்ம பாப்புலேஷன் சார், இங்க நடக்கலன்னு நான் சொல்லல, இங்க நடக்குது. எவன் சாதியை எப்படி பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு மனிதத்தன்மையற்ற செயல் சொல்றானோ, சாதி எவன் மனசுல இருந்தாலும் அவன் மனிதனே கிடையாது என்பது என்னுடைய வாதம். அது எவனா இருந்தாலும். மக்களின் குரல் மீண்டும் ஸ்டாலின். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற குரல் மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒலிக்கும். நன்றி, வணக்கம்.